காரியங்களை நம்மோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார். இன்றைக்கும் கர்த்தர் கொடுத்த ஒரு அருமையான வார்த்தை, எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள், நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே யெகோவா தேவன் சுவிசேஷ ஊழியங்கள் மூலமாக இதை காண்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். நாம் இந்த ஆராதனை நாம் ஜெபத்தோடு துவங்குவோம். எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ஒருவராய் சாவாமை உள்ளவரே, இதோ இந்த அருமையான நல்ல நாளிலே இந்த ஆராதனையுடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே, பாடல்கள், ஆராதனைகள், செய்திகளில் ஒருவரை மகிமைப்படுங்கப்பா. இதை காண்கிற கேட்கிற எல்லாருக்கும் இது விடுதலை கொண்டு வருவதற்காய் ஸ்தோத்திரம். நீர் ஒருவரை உயர்ந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். நாம் இப்பொழுது பாடலின் 2 சரணங்களை பாடி நாம் ஏசப்பாவுடைய நாமத்தை உயர்த்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. பாடுவீங்களா எல்லாரும் சேர்ந்து? நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன், உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன், தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். ஆமென். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தம். அவன் எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்று விடுதலை, தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்று விடுதலை, அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அழைக்க, இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் அறிந்த எனக்கு அவரே அழைக்க. எல்லாரும் சேர்ந்து ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே, ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே, ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே, ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன், நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே பாடுவேன் பாடுவேன், நான் பாடுவேன் பாடுவேன் பாடிக்கொண்டே இருப்பேன், ஆடுவேன் நான் ஆடுவேன் ஆடுவேன் ஆடிக்கொண்டே இருப்பேன்,
நான் துதிப்பேன், நான் துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம், என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படி ஆராதிப்போம். மகிமையே உமக்கு ஸ்தோத்திரம், மாட்சிமையே உமக்கு ஸ்தோத்திரம், அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆலோசனை கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லமை தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், சமாதான பிரபுவே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் நித்திய பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே, வல்லவரே, உயர்ந்தவரே, நீர் வாழ்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை தேடி வந்தீரே நன்றி, தெரிந்து கொண்டீரே நன்றி, கிருபையாய் ரட்சித்தீரே உமக்கு நன்றி, கிருபையாய் அபிஷேகித்தீரே உமக்கு நன்றி, இம்மட்டும் உதவினவரே நன்றி, இனியும் உதவ போகிறவரே நன்றி. அல்பாவே உமக்கு நன்றி, ஒமேகாவே உமக்கு நன்றி, முந்தினவரே நன்றி, பிந்தினவரே நன்றி, இயேசுப்பா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி சொல்லும் இயேசுப்பாவுக்கு. வேதம் சொல்லுகிறது நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை நன்மைகள் நமக்கு செய்திருக்கிறது. ஒன்றா இரண்டா கணக்கில் வைக்க முடியுமா தேவ பிள்ளைகளே? இயேசுப்பா செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லாரும் வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே.
உமக்காய் வாழுவேன், உமக்காய் வாழுவோம். இயேசுப்பா உங்களுக்காக உமக்காய் வாழுவோம். ஆமென். உமக்காய் வாழுவோம். ஆமென். உமக்காக வாழுவோம் அப்பா. எங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறதே ஒரே ஒரு வாழ்க்கை. இயேசுப்பா உமக்காய் வாழுவோம். அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒன்றும் செய்ய முடியாதப்பா. எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்களுடைய ஆவியினால் எல்லாமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் நிரப்புங்க. ஆவி, ஆத்மா, சரீரத்தை உங்களுடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய உயிர் தந்த வல்லமையால் நிரப்புங்கப்பா. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனால் நிரப்புங்கப்பா. என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னீரே. உங்களுடைய விசேஷித்த வல்லமையினால் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நிரப்பும். எல்லார் வீட்டிலேயும் உங்களுடைய பரிசுத்தமான பிரசனம் இறங்கி வருவதாக. வியாதிகள் சுகம் அடைவதாக. எல்லா கண்ணீர் துடைக்கப்படுவதாக. எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தால் சுகமடைவதாக. எல்லா போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தால் விடுதலை பெறுவதாக. இப்பொழுது உம்மை ஆராதிக்கிற வேளையிலே உங்களுடைய தெய்வ பிரசனம் ஒவ்வொரு வீட்டையும் நிரப்புவதற்காய் நன்றி. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்லுவோம். கடந்த செய்தியிலும் கர்த்தர் இந்த புதிய வருஷம் துவக்கத்தில் இருந்து நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியங்கள், தீர்மானங்களை நம்மோடு கூட பேசினார். இன்றைக்கும் ஒரு ஆலோசனை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். நான் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தையும் 22ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21, 22. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த அருமையான இந்த நல்ல நாளின் இந்த மகிமையான வேளையிலே உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் வாசித்திருக்கிறோம் அப்பா. வழக்கத்தின்படியே அடிமையை மறைத்து இதற்குண்டான வியாகியானத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி தாங்க அப்பா. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த வருஷ துவக்கத்தில் இருந்தே நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியங்களை நம்மோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார். இன்றைக்கும் கர்த்தர் கொடுத்த ஒரு அருமையான வார்த்தை, எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள், நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஹல்லேலூயா. ஆம், பிடித்து கொள்ள வேண்டிய காரியம் இந்த வருஷ துவக்கத்திலிருந்து இருக்கிறது. அது எதை பிடித்து கொள்ள வேண்டுமாம்? நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆம், இந்த நலமான காரியம் என்ற நல்ல காரியங்கள், அந்த நல்ல காரியங்கள் என்னவென்பதை நாம் வேதத்தில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக இந்த நல்ல காரியங்களை செய்கிற பிள்ளைகளுக்கு அவர் ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை குறித்து ஒரு 2 வசனங்கள். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வருஷ துவக்கத்தில் இருந்தே நல்ல காரியங்களை பிடித்து அதை செய்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கும் பட்சத்தில் நம்முடைய நடைகள், நாம் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் அந்த காரியங்கள் அவரால் உறுதிப்படுத்தப்படும் என்று கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இரண்டாவதாக நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், நல்லவன் கர்த்தரிடத்தில்
தயை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசப்பாவுடைய தயை நமக்கு மிகவும் அவசியம். ஒரு காரியம் நாம் வெற்றிகரமாக முடிக்கப்பட வேண்டுமானால் இயேசப்பாவுடைய தயவு நமக்கு அதிக அவசியமா இருக்கிறது. அந்த தயவை கர்த்தர் யாருக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் என்றால், நல்லவனுக்கு தான் அதை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இரண்டு உன்னதமான ஆசீர்வாதங்களை பிடித்துக் கொள்ளுங்க. யாருக்கு? நல்ல காரியங்களை செய்கிறவர்களுக்கு. அப்படியானால் வேதத்தில் நலமான காரியம் எது என்று அநேக வேத வசனங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு ஒரு 4 வசனங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க போகிறேன். முதலாவதாக நலமான காரியம் எது? யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் எடுத்து வாசிக்கிறேன் பாருங்கள். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நானே வாசிக்கிறேன் பாருங்களேன். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். முடிக்கிறார் பாருங்க. பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த புதிய வருஷத்தை மகிமையோடு காண கிருபை கொடுத்த தெய்வம், வாக்குத்தத்தங்களோடு பிரவேசிக்க கிருபை செய்த தெய்வம், அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான காரியங்களை இந்த வருஷ துவக்கத்திலிருந்து பேசிக்கொண்டு வருகிறார். அதன் அடிப்படையிலே நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பிடித்து அதன்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிற முதலாவது வார்த்தை பாருங்கள். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிப்பதுதான் நல்லது. இந்த விசுவாசம் யாருகிட்ட இருக்கு? அவர் சொல்ற ஒரு பாருங்க எப்படிப்பட்ட காரியம். இந்த விசுவாசம் பிசாசுகளிடத்தில் இருக்கிறது. அந்த பிசாசுகள் தேவன் ஒருவர் தான் என்று விசுவாசித்து நடுங்குகின்றது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருப்போம். இன்னைக்கு உலகத்தில் பலதரப்பட்ட உபதேசங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற உபதேசம் என்ன? அது நம்ம நல்லா தெரியும். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நமக்கு பிரதானமான கட்டளை. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரை கர்த்தர், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்பது பிரதானமான கற்பனை. நமக்கு ஒரே தேவன் தான் உண்டு. அந்த ஒரே தேவன் ஒருவராக இருக்கிறார் என்கிற விசுவாசம் தான் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிபி 3ஆம் நூற்றாண்டு மட்டுமாக தேவன் ஒருவர் இருந்தார். அந்த ஒருவருடைய ஒப்பற்ற நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதுதான் உபதேசம். இந்த 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு எல்லாம் தலைகீழாக மாற்றப்பட்டு இன்றை மட்டுமாக அந்த காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவன் ஒருவர் அல்ல, அவருக்கு மேலான ஒரு தேவன் இருக்கிறார்கள் என்று இன்றைக்கு விசுவாச துரோகம் எல்லா இடங்களிலும் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இல்லை என் அன்பு தேவ பிள்ளைகளே, கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் நடக்கிற அத்தனை சம்பவங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரமாக வரப்போகிறார் என்பதை அறிவித்து கொண்டிருக்கிற வேளையிலே அந்த ரகசிய வருகை, மிக முக்கியமான ரகசிய வருகையில் அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சித்தம் கொண்டு தேவன் தம்முடைய பரிசுத்தமான வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட முதல் காரியம் எது? நல்ல காரியம் என்று சொல்லுகிறார். ஒரே தேவன் தான் நமக்கு உண்டு. அந்த ஒரே தேவன் இருவராகவோ மூவராகவோ அதற்கு மேற்பட்ட நபர்களாகவோ கிரியை செய்கிற தேவன் அல்ல. அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் என்று சங்கீதக்காரன் 136ஆம் சங்கீதத்தில் சொன்னது போல ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் தான் அந்த ஒரே தேவன். அந்த ஒரே தேவனுடைய ஒப்பற்ற நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று விசுவாசித்து ஓடும் போது நாம் நல்ல காரியங்களை செய்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த விசுவாசம் பாருங்க, எழுதப்பட்ட வார்த்தையினுடைய அர்த்தம், இந்த விசுவாசம் அவருடைய பிள்ளைகளிடத்தில் காணப்பட தவறி விடுகிறது. ஆனால் பிசாசுக கிட்ட இந்த விசுவாசம் இருக்கு. அந்த பிசாசுகளுக்கு தெரியும், பிசாசின் கூட்டங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு தேவன் தான் உண்டு, அவர் தான் என்னை படைத்தவர். அந்த படைத்த தேவனுடைய ஒப்பற்ற நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற விசுவாசம் அவைகளுக்கு இருக்கிறபடினால்தான் பிசாசு பிடித்திருந்த மக்களிடத்தில் போய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே போ பிசாசு என்று சொல்லும் பொழுது அவைகள் விசுவாசித்து நடுங்கு ஓடிக்கொண்டு இருக்கின்றன என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அன்பு தேவ பிள்ளைகளே, சத்தியத்துக்கு நேராக திரும்புங்க.
கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வருகை மிகவும் சமயமா இருக்கிறது. இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். பிதாவாகிய தேவன் தான் மாம்சத்தில் இயேசுவாக வெளிப்பட்டு நமக்காக ரத்தம் சிந்தி நமக்காக பாடுபட்டு சுமந்து நம்மோடு கூட 3ஆம் உயிரோடு எழுந்து பிறகு 40 நாள் சீஷரோட தரிசனமாகி எடுத்துக்கொள்ளப்பட்டு 50வது நாளில் பெந்தகோஸ்தே என்ற நாளிலே பரிசுத்த ஆவியாக நம் மத்தியில் ஊற்றப்பட்டு இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தெய்வம். அவருடைய ஒப்பற்ற நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு ஒரு தெய்வம் தான் உண்டு, அவர் ஒருவரை ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் விசுவாசித்து ஓடும்போது நல்ல மனுஷர்களாய் மாறுகிறீர்கள். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்கிற வார்த்தையின்படியாக சங்கீதம் 119 அதிகாரம் 72 வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின இந்த வேதமே எனக்கு நலமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எழுதி கொடுத்த இந்த மகத்துவமான வேத புஸ்தகத்தை வாசிப்பது நலமானது, தியானிப்பது நலமானது. உண்மையாவே நீங்க வருத்தத்தோடு சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் வேத வாசிப்பு முற்றிலுமாய் குறைந்து விட்டது. வேதம் வாசிப்பதை அநேக நாட்களாய் மறந்து போயிருக்கிறார்கள். பழைய ஏற்பாடு காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, வேதமும் இல்லை, ஆசாரியனும் இல்லை என்று ஏசப்பா அங்கலாய்க்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதே நிலைமைதான் இன்றைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மந்த நிலை காணப்பட காரணம், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த வேதத்தை வாசிக்க மறந்துட்டோம். பிள்ளைகளை இந்த வேதத்தை தியானம் பண்ண மறந்து விட்டோம். அவர் இந்த வேதத்தை தியானம் பண்ணுகிற மனுஷர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் உண்டு என்று சொன்னாரே, எல்லாவற்றையும் மறந்து விட்டோமே. அவர் சொன்னாரே, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், இவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவங்க இவைகளை என்று சொன்னாரே, மறந்துட்டோமே. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவன் சொன்னாரே, மறந்துட்டோமே. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதரார்க்க மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னாரே, மறந்துட்டோமே. என் அன்பு பிள்ளைகளே, இதுவரைக்கும் மறந்திருக்கலாம். ஆனால் 2025 ஆண்டின் இந்த துவக்கத்தில் இருந்து உங்கள் அந்த வேத வாசிப்பு வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் அவர் விரும்பின இந்த வேதமே நலமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. வேதத்தை தியானம் பண்ண ஒப்பு கொடுங்க, வேதத்தை வாசிக்க ஒப்பு கொடுங்க, வேத வசனங்களை மனப்பாடம் பண்ண ஒப்பு கொடுங்க, அதன்படி வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாகவே நீங்க நல்ல மனிதர்களாய் மாறுவீர்கள். கர்த்தர் நம்முடைய நடைகளை எல்லாம் உறுதிப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. மூன்றாவதாக, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்கிற வார்த்தையின்படியாக சங்கீதம் 84 அதிகாரம் 10 வசனத்தை நீங்க எடுத்து வாசித்து பார்த்தா அழகா சொல்றார், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் உமது வாசற்படியில் இருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன் என்று தாவீது சொல்லுகிறார். என்ன? சபை கூடி வருதல். நம்ம சபை கூடி வருதலை விட்டுட்டோமே. சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாதபடிக்கு ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். நாளானது எவ்வளவு சமீபித்து வருகிறதை பார்க்கிறீர்களோ அவ்வளவு சமீபமாய் நீங்கள் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இன்றைக்கு சபையை மறந்துட்டோமே. ஒரு திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிறார். 6 நாள் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று கர்த்தர் கொடுத்த கட்டளையை மறந்துட்டோமே. இதுவரைக்கும் எப்படி வேணா இருந்துட்டு போட்டேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துமஸுக்கு சர்ச்சுக்கு போற பிள்ளைகளாக அல்ல, நியூ இயருக்கு சர்ச்சுக்கு போற பிள்ளைகளாக அல்ல, இல்ல ஈஸ்டர் பண்டிகைக்கு சர்ச்சுக்கு போற பிள்ளைகளாக அல்ல, குட் ஃப்ரைடேக்கு சர்ச்சுக்கு போற பிள்ளைகளாக அல்ல, இல்ல ஏதாவது ஒரு பண்டிகை என்றால் சபைக்கு போற பிள்ளைகளாக அல்லாமல் ஒவ்வொரு வாரமும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் திங்களிலிருந்து சனிக்கிழமை கர்த்தர் எனக்காக கொடுத்திருக்கிறார். 7ஆம் நாள் அவருக்குரிய நாள். அந்த நாளை நான் திருட மாட்டேன். அந்த நாளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். 2 மணி நேரமோ இல்ல 3 மணி நேரமோ ஆராதனை நேரத்தை முழுவதுமாக நான் இயேசுவுக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று நீங்க தீர்மானம் பண்ணுங்க.
கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். சபை கூடி வருவதை குறித்து அநேக ஆசீர்வாதம் உள்ள வசனங்கள் உண்டு. அவள் சில காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்லுகிறேன் பாருங்கள். இதில் முக்கியமான சகரியா 14ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு, எருசலேம் என்றால் சபை, சபை கூடி வருதல், சபைக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் ஆசீர்வாதமான மழை வருஷிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, சபையில் அவ்வளவு ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சபையில் அவ்வளவு நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சபையிலே அவ்வளவு திருப்திகரமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய உன்னதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிற இடம் சபை கூடி வருதல். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு பொருத்தனையோடு குடும்பமாக ஒவ்வொரு ஞாயிறும் நீங்கள் சபைக்கு சென்று கர்த்தரை ஆராய்த்து பாருங்க. ஆசீர்வாதமான மழை உங்கள் குடும்பத்தை நிரப்பும். இதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே சவாலாய் உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன். நீங்கள் சென்று பாருங்க, நிச்சயம் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். விசேஷமாக ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசித்து காட்டுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆவது அதிகாரம் 16ஆம் வசனத்தை நல்லா நீங்க வீட்டில் வாசித்து பாருங்க, குறித்து கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான வேத வசனம். லூக்கா 4ஆவது அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்து நான் வாசித்து காட்டுறேன் பாருங்கள். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பார்க்கிற பிள்ளைகள் பாருங்க, ஏசப்பா மாம்சத்தில் வெளிப்பட்டு நம்மோடு கூட வாழ்ந்த நாட்களில் நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு காட்டினாரே. அவர் பாருங்கள், ஒவ்வொரு ஓய்வு நாள் தோறும் ஏசப்பா எங்க இருந்திருக்கிறார்? சபையிலே, ஜெப ஆலயத்திலே. ஏதோ ஒரு திருமண காரியத்தில் இல்ல, ஏதோ ஒரு பண்டிகைக்கான காரியத்துக்கு அல்ல, ஏதோ ஒரு பிறந்த நாள் கூட்டத்துக்கு அல்ல, ஏதோ உங்களுடைய திருமண வித்தியாசமான காரியங்களுக்கு அல்ல, உங்களுடைய படிப்பின் காரியங்கள்ல அல்ல. ஏசப்பா ஞாயிற்றுக்கிழமை தோறும் சபையிலே இருப்பாரே. ஆனால் நீங்களும் நானும் சபைக்கு செல்லாமல் வேற ஒரு இடத்துக்கு போவோமே, ஆனால் நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? நம் கண்ணீர் எப்படி துடைக்கப்பட முடியும்? உங்கள் வியாதி உங்களை விட்டு எப்படி விலக்க முடியும்? உங்கள் கடன் பிரச்சனை எப்படி உங்களை விட்டு தீர முடியும்? இன்றைக்கே ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இன்றைக்கு தீர்மானம் பண்ணி, ஏசப்பா இந்த வருகிற வாரத்தில் இருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் மட்டுமல்ல, நானும் என் கணவரும் என் பிள்ளைகளும் என்னுடைய ஒருவேளை நீங்க வீட்டில் வேலை செய்யற பிள்ளைகள் இருந்தால் அவைகளையும் அழைத்து கொண்டு ஆராதனைக்கு செல்லுங்க. உண்மையா ஆராதிங்க, ஆவியோடு ஆராதிங்க. நிச்சயமாகவே ஆசீர்வாதமான மழை உங்கள் குடும்பத்தை நிரப்ப. மறந்துடாதீங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஏசப்பா வேற எங்கும் இருக்க மாட்டார், வேற எந்த இடத்துல இருக்க மாட்டார், சபையில மட்டும்தான் இருப்பார். அவர் இருக்கிற இடத்துல இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஆசீர்வாதம், இல்லை என்றால் வேதனை என்பதை மறந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. கடைசியாக எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்கிற வார்த்தையின்படியாக சங்கீதம் 73ஆவது அதிகாரம் 28ஆம் வசனத்திலே தாவீது சொல்லுகிறான், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். அல்லேலூயா. மனுஷனை நாடி போகாதீங்க, அரசியல்வாதிகளை நாடி போகாதீங்க, பணம் படைத்த மக்களை நாடி போகாதீங்க, ஏன் ஊழியக்காரர்களை நாடி போகாதீங்க. எந்த சூழ்நிலையிலும், எந்த கண்ணீரான சூழ்நிலையிலும், எந்த வேதனை நிறைந்த சூழ்நிலையிலும் முழங்காற்படியிடுங்க, ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க, அவரை அண்டிக் கொள்ளுங்க. வாயை திறந்து இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவரை அண்டிக் கொள்ளுவதுதான் நலம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இதேதான் யோபு 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான், நானோ சர்வ வல்லவரோட பேசினால் எனக்கு நல்லது. இங்க தாவீது சொல்றான், எனக்கு தேவனை அண்டிக் கொண்டிருப்பது நலம் என்று. அதை உறுதிப்படுத்துகிறான் யோபு, நான் சர்வ வல்லவரோட பேசினால் நல்லது.
அப்போ அவன் என்ன சொல்றான்? அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை வேதனைப்படுத்தினார்கள். அவன் படுகிற கஷ்டத்திலே அவர்கள் வந்து ஆறுதலான வார்த்தைகள் என்னோடு கூட பேசுவார்கள், எனக்கு அது ஆறுதலாக இருக்கும் என்று நம்பிக்கொண்டிருந்த அவனுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சினது. மனுஷனிடத்தில் பேசினது அவனுக்கு நலமாய் தோன்றவில்லை. ஆகையால் அவன் சொல்லுகிறான், நீங்கள் பேசுவதை நிறுத்துங்கள், நான் சர்வ வல்லவருடைய பேசினால் எனக்கு நல்லது. பேசுங்க ஏசப்பா கூட. இந்த வருஷ துவக்கத்தில் இருந்து கிடைக்கிற நேரமெல்லாம் பேசுங்க. வேலை செய்கிற ஸ்தலத்தில் உங்களுக்கு நிச்சயம் டைம் கிடைக்கும். அந்த நேரத்தில் தனிப்பட்ட ரூமில் போயிட்டு ஏசப்பா கூட பேசுங்க. ஏசப்பாட்ட மணிக்கணக்காக பேசுங்க. நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லேவி தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் அவன் காணப்படாமல் போயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனை அண்டிக் கொள்ளுங்க. ஏசப்பாவை பிடிச்சுக்கோங்க. எந்த பிரச்சனையும் மனிதன் இடத்துல சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட சொல்லாதீங்க. பரியாசம் பண்ணுவார்கள், ஏனாலும் மனிதர்கள். ஆனால் ஏசப்பாவை அண்டிக் கொண்டு ஏசப்பா கிட்ட பேசுங்க. அவர் உங்க கூட பேசுவார். உங்கள் பிரச்சனை மாறும், உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும், உங்கள் வேதனை உங்களை விட்டு நீங்கும், உங்கள் கடன் பிரச்சனை மாறும், உங்களுடைய எல்லா போராட்டங்களும் மாறும், உங்கள் தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்பட்டு நீங்கள் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியான பாக்கியத்தை ஏசப்பா உங்களுக்கு தருவாராக. அல்லேலூயா. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தையை மறந்துடாதீங்க. இந்த 4 காரியங்கள், ஒரே தேவன் ஒருவராய் இருக்கிறார், அவர் ஒப்பற்ற நாமம் கொண்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அந்த விசுவாசத்தில் ஓடுங்க. அவர் கொடுத்த வேதத்தை அதிகமாக தியானம் பண்ணுங்க. சபைக்கு தவறாம சொல்லுங்க. கடைசியாக எல்லா சூழ்நிலை மத்தியிலும் மனுஷனோடு பேசுவதை காட்டிலும் கிடைக்கிற நேரமெல்லாம் ஏசப்பாவோடு கூட பேசுங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வருஷ துவக்கத்தில் இருந்து உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், தீர்மானங்கள் எல்லாவற்றையும் எங்களோடு கூட பேசிக்கொண்டு வருகிற இன்றைக்கும் நீர் பேசின ஜீவனுள்ள வார்த்தைக்காய் உமக்கு நன்றி அப்பா. எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள், நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நீர் பேசின ஜீவனுள்ள வார்த்தைக்காய் நன்றி. ஆம், எந்தெந்த காரியங்கள், நல்ல காரியங்கள், வேதத்தில் அநேக காரியங்கள் இருந்தாலும் இந்த மிக முக்கியமான 4 காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்து இந்த காரியங்களை கடைபிடிக்கக்கூடிய கிருபையையும் இரக்கத்தையும் உங்களுடைய பிள்ளைகளாகி எங்கள் எல்லாருக்கும் தாரும். இதன்படி செய்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து இந்த வருடம் முழுவதும் ஜீவனுள்ள சாட்சியாய் வாழ கிருபை செய்யும். நீர் அப்படியே செய்வதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.